ஒற்றுமை அரசாங்கம் அமைக்கப்பட்டதற்கு பாரிசான் நேஷனல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் காரணம் என்ற டத்துஸ்ரீ அஹமட் ஜைட் அமீடியின் கருத்துக்கு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் அரசியல் உதவியாளர் காமில் முனிம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பாரிசான் நேஷனல் கட்சியின் 30 நாடாளுமன்ற இடங்கள் இல்லை என்றால் பகத்தான் ஹராப்பானால் ஆட்சி அமைத்திருக்க முடியாது என்றும் நாட்டின் நிலைத்தன்மைக்கு தங்களின் பங்களிப்பை புறக்கணிக்க முடியாது என்றும் துணை பிரதமர் ஜைட் ஹமீடி நேற்று குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள காமில் முனிம், தற்போதைய ஒற்றுமை அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட குழுவினரால் மட்டும் உருவாக்கப்படவில்லை என்றும் பல கட்சிகளின் கூட்டு முயற்சியால் தான் இது சாத்தியமானது என்றும் தனது முகநூல் பதிவில் கூறியுள்ளார். எனவே இந்த விஷயத்தில் யாரும் தற்பெருமை பேச தேவையில்லை என்றும் பகத்தான் ஹராப்பானில் அதிக இடங்களை வென்ற கட்சியான டிஏபி கூட நாட்டின் இரட்சகன், அதாவது காப்பாற்ற வந்தவன் போல் நடந்து கொள்வதில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தவிர நாட்டின் நிலைத்தன்மை என்பது பரஸ்பர மரியாதையிலிருந்து வருகிறதே தவிர தலைக்கணமான அணுகுமுறையால் அல்ல என்றும் காமில் முனிம் சாடியுள்ளார். ஜோஹர் நெகிரி செம்பிலான் மாநில சட்டமன்ற தேர்தல்களுக்கு அரசியல் கட்சிகள் தயாராகி வரும் நிலையில் ஒற்றுமை அரசாங்கத்தின் இரு முக்கிய கூட்டணிகளான பகத்தான் ஹராப்பானும் பாரிசான் நேஷனலும் இப்படி வெளிப்படையாகவே உரசிக்கொள்வது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசாங்க ஊழியரா நீங்கள்? கடனுதவி வேண்டுமா? கவலை வேண்டாம். உங்கள் பண தேவையை தீர்க்க காத்திருக்கிறது அரசாங்கத்தின் முழு அங்கீகாரம் பெற்ற நிதி நிறுவனம் அங்காத்தான் ஜாதி டீரி. எளிய முறையில் குறுகிய காலத்தில் உங்களின் கடனுதவி அங்கீகரிக்கப்படும். உடனே திரையில் காணும் QR கோட்டை ஸ்கேன் செய்து மேல் விவரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இது ஒரு சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மலேசியாவில் சாலை விபத்துகள் தொடர்பான அதிர்ச்சியூட்டும் மற்றும் கோரமான புகைப்படங்கள், வீடியோக்கள் இணையத்தில் பரவுவதை தடுக்க அரசாங்கம் புதிய நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இணையவழி தீங்குகள் என்பதன் தற்போதைய வரையறையை விரிவுபடுத்தி இத்தகைய கொடூரமான காட்சிகளையும் அதில் சேர்க்க அரசாங்கம் தயாராக இருப்பதாக தொடர்புத்துறை அமைச்சர் டத்து ஃபாமி பாட்ஜில் தெரிவித்துள்ளார். அண்மையில் கிடாவில் 6 குடும்ப உறுப்பினர்கள் பலியான துயரமான விபத்தின் வீடியோ இணையத்தில் வைரலானதை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் மன உளைச்சலை தவிர்க்கவும் பொதுமக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கவும் இந்த நடவடிக்கை அவசியம் என அவர் கூறினார். இதனிடையே உள்ளூர் மொழிகள் மற்றும் ஸ்லாங் எனப்படும் வட்டார வழக்குகளில் பதிவிடப்படும் தேவையற்ற உள்ளடக்கங்களை கண்டறிவதில் சமூக ஊடகங்களின் AI தொழில்நுட்பம் இன்னும் பின்தங்கிய உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். புதிய இணைய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இத்தகைய உள்ளடக்கங்களை கட்டுப்படுத்த தவறும் சமூக ஊடக நிறுவனங்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை பாயும் என்றும் அமைச்சர் எச்சரித்துள்ளார். பாதுகாப்பான மற்றும் பொறுப்பான முறையில் தற்கொலை செய்திகளை பிரசுரிப்பது தொடர்பில் புத்ராஜயாவில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்ற பிறகு ஃபாமி செய்தியாளர்களிடம் பேசினார். அதில் சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி ஹமாட்டும் கலந்து கொண்டார். மலேசிய படைப்பாளிகளை உங்கள் திறனை உலக அரங்கில் காட்டிட ஒரு அரிய வாய்ப்பு. வணக்கம் மேக்ஸ் OTT தளம் வழங்கும் குறும்படம் போட்டி 2026. இளம் இயக்குனர்கள், படைப்பாளிகள், கலைஞர்கள், தொழில்நுட்பர்கள் என அனைவருக்குமான பொன்னான களம். கவரும் வகையில் கதை சொல்லும் திறமை இருக்கிறதா? உங்கள் கற்பனையை திரையில் காட்ட தயாரா? சிறந்த படைப்புக்கு ரொக்க பரிசு காத்திருக்கிறது. முதல் பரிசு 10,000 ரிங்கேட். இரண்டாம் பரிசு 6,000 ரிங்கேட். மூன்றாம் பரிசு 4,000 ரிங்கேட். ஆறுதல் பரிசு 500 ரிங்கேட். மலேசிய படைப்பாளிகள் மற்றும் கலைஞர்களின் திறமைகளை உலகம் காணட்டும். பதிவுக்கான இறுதி நாள் ஜூன் 25. இப்போதே பதிவு செய்யுங்கள். உங்கள் கதை உலகத் திரையில் வெற்றி கதையாக மாறலாம். வணக்கம் மேக்ஸ், திறமைகளை இணைக்கும் ஒரு புதிய தளம். இது ஒரு போட்டி மட்டுமல்ல, அடுத்த தலைமுறை படைப்பாளிகளுக்கான ஒரு தேடல். பதிவுக்கு திரையில் காணும் QR கோட்டை ஸ்கேன் செய்யுங்கள்.
தேசிய வரலாற்று ஆவணங்களை பாதுகாப்பது அரசாங்கத்தின் கடமை மட்டுமல்ல, அது ஒட்டுமொத்த பொதுமக்களின் கூட்டு பொறுப்பாகும் என தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை அமைச்சர் டத்தோ ஏரன் ஆகோ டகாங் தெரிவித்துள்ளார். ஈப்போவில் நடைபெற்ற 30வது தென்கிழக்காசிய மற்றும் பசிபிக் ஒளி ஆவண காப்பக சங்கத்தின் சீபாவா மாநாட்டை தொடக்கி வைத்து பேசிய போது அவர் இதனை குறிப்பிட்டார். ஒளி ஆவண காப்பகத்தை வெளிப்படுத்துவதற்கான 4 முக்கிய வியூகங்களையும் அவர் பட்டியலிட்டார். அவை முறையே டிஜிட்டல் மயமாக்கலை விரைவுபடுத்துதல், பொறுப்பான முறையில் AI பயன்பாடு, பொதுமக்களின் பங்களிப்பை அதிகரித்தல், வட்டார மற்றும் அனைத்துலக ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் ஆகும். இவ்வேளையில் மலேசிய தேசிய ஆவண காப்பகம் கடந்த 2-3 ஆண்டுகளில் பொதுமக்களிடமிருந்து சுமார் 3 லட்சத்திற்கும் அதிகமான வரலாற்று ஆவணங்களையும் பழங்கால பொருட்களையும் சேகரித்துள்ளதாக அவர் கூறினார். குடும்ப புகைப்படங்கள், கிராமிய ஆவணங்கள், பழைய ஆடியோ கேசட்டுகள் மற்றும் உள்ளூர் சங்கங்களின் பதிவுகள் அவற்றில் அடங்கும். மேலும் இக்காலகட்டத்திற்கு ஏற்ப ஆவண காப்பக பணிகளில் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். குறிப்பாக சேதமடைந்த பழைய ஆவணங்களை சீரமைக்கவும், முகங்கள் மற்றும் இடங்களை விரைவாக கண்டறியவும் இந்த அதிநவீன தொழில்நுட்பம் பெரிதும் உதவும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். பொதுமக்கள் தங்களின் பழைய வரலாற்று ஆவணங்களை ஆவண காப்பக இணையதளம் மூலமாக சமர்ப்பித்து நாட்டின் வரலாற்றை எதிர்கால சந்ததியினருக்கு கொண்டு சேர்க்க ஒத்துழைக்க வேண்டும் என்றும் டத்தோ ஏரன் ஆகோ டகாங் கேட்டுக்கொண்டார். வணக்கம் மேக்ஸ், உங்கள் புதிய OTT உலகம். எல்லா வகை தகவலும் பொழுதுபோக்கும் ஒரே இடத்தில். குறைந்த விலையில் நிறைந்த அனுபவம். இப்போது 2 மாதங்களுக்கு இலவச சந்தா. வணக்கம் மேக்ஸ், உங்கள் பொழுதுபோக்கின் புதிய முகவரி. மலேசிய அரசியல் அரங்கில் பெரும் பரபரப்பாக பெர்சாத்து கட்சியுடனான தனது அரசியல் கூட்டணியை அதிகாரப்பூர்வமாக முறித்துக் கொள்வதாக பாஸ் கட்சி அதிரடியாக அறிவித்துள்ளது. கோலாலம்பூரில் உள்ள பாஸ் கட்சியின் தலைமையகத்தில் நேற்றிரவு நடைபெற்ற அக்கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு அதன் தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ஹாடி அவாங் இந்த முடிவை வெளியிட்டார். பெர்சாத்து கட்சியின் தன்னிச்சையான செயல்பாடுகள், தொகுதி பங்கீட்டில் ஏற்பட்ட முரண்பாடுகள் மற்றும் அண்மைய மாநில அரசியல் நெருக்கடிகள் காரணமாக இரு கட்சிகளுக்குமிடையே கடந்த சில மாதங்களாகவே கூட்டணியில் கடுமையான விரிசல் நிலவி வந்தது. இந்த நிலையில் 16வது பொது தேர்தலை நோக்கிய தனது புதிய அரசியல் பயணத்தை பாஸ் கட்சி தனியாகவோ அல்லது புதிய கூட்டணிகளுடனோ எதிர்கொள்ள தயாராகி வருவதாக அவ்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பெரிக்காத்தான் கூட்டணியில் இரு கட்சிகளின் நிலைமை குறித்து எதுவும் தெரிவிக்கப்படாததால் பாஸ் அதிலிருந்து வெளியேறுமா அல்லது பெர்சாத்துவை வெளியேற்றிவிடுமா என்பது தெளிவாக தெரியவில்லை. இன்று பெர்சாத்து அதன் பதில் அறிக்கையை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எது எப்படியோ பெரிக்காத்தான் கூட்டணியின் இரு முக்கிய தூண்களுக்கிடையே ஏற்பட்டுள்ள இந்த பிளவு நாட்டின் அரசியல் அரங்கில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வணக்கம் மேக்ஸ், உங்கள் புதிய OTT உலகம். எல்லா வகை தகவலும் பொழுதுபோக்கும் ஒரே இடத்தில். குறைந்த விலையில் நிறைந்த அனுபவம். இப்போது 2 மாதங்களுக்கு இலவச சந்தா. வணக்கம் மேக்ஸ், உங்கள் பொழுதுபோக்கின் புதிய முகவரி. ஜோஹர் பாரு தம்போயில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் 12வது மாடியிலிருந்து 2 சிறுவர்கள் கீழே விழுந்த துயரச் சம்பவத்தில் 8 வயது சிறுமி உயிரிழந்துள்ளார். அவரின் 10 வயது அண்ணன் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணி அளவில் இச்சம்பவம் குறித்து போலீசுக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடமான 7வது மாடியில் சிறுமி பரிதாபமாக உயிரிழந்த வேளையில் ஆபத்தான நிலையிலுள்ள சிறுவனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவத்தை தொடர்ந்து சிறுவர்களின் தாயாரான 37 வயது வெளிநாட்டு பெண்மணியை ஜோஹர் போலீஸ் கைது செய்துள்ளது. தொடக்க கட்ட விசாரணையில் அவருக்கு குற்ற பின்னணி எதுவும் இல்லை என்பதும் போதைப்பொருள் பயன்பாடு இல்லை எனவும் தெரிய வந்துள்ளது. 2001 சிறார் சட்டத்தின் கீழ் குழந்தைகளை பாதுகாப்பதில் அலட்சியமாக இருந்தது மற்றும் ஆபத்தில் கைவிட்டது ஆகிய பிரிவுகளின் கீழ் அப்பெண்ணிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. வியாழக்கிழமை வரை 4 நாட்களுக்கு அவரை தடுத்து வைக்க போலீஸ் நீதிமன்ற உத்தரவை பெற்றுள்ளது.
மலேசிய படைப்பாளிகளை உங்கள் திறனை உலக அரங்கில் காட்டிட ஒரு அரிய வாய்ப்பு. வணக்கம் மேக்ஸ் OTT தளம் வழங்கும் குறும்படம் போட்டி 2026. இளம் இயக்குனர்கள், படைப்பாளிகள், கலைஞர்கள், தொழில்நுட்பர்கள் என அனைவருக்குமான பொன்னான களம். கவரும் வகையில் கதை சொல்லும் திறமை இருக்கிறதா? உங்கள் கற்பனையை திரையில் காட்ட தயாரா? சிறந்த படைப்புக்கு ரொக்க பரிசு காத்திருக்கிறது. முதல் பரிசு 10,000 ரிங்கேட், இரண்டாம் பரிசு 6,000 ரிங்கேட், மூன்றாம் பரிசு 4,000 ரிங்கேட், ஆறுதல் பரிசு 500 ரிங்கேட். மலேசிய படைப்பாளிகள் மற்றும் கலைஞர்களின் திறமைகளை உலகம் காணட்டும். பதிவுக்கான இறுதி நாள் ஜூன் 25. இப்போதே பதிவு செய்யுங்கள். உங்கள் கதை உலகத் திரையில் வெற்றி கதையாக மாறலாம். வணக்கம் மேக்ஸ், திறமைகளை இணைக்கும் ஒரு புதிய தளம். இது ஒரு போட்டி மட்டுமல்ல, அடுத்த தலைமுறை படைப்பாளிகளுக்கான ஒரு தேடல். பதிவுக்கு திரையில் காணும் QR கோட்டை ஸ்கேன் செய்யுங்கள். பினாங்கு சிப்ராங் ஜெயாவில் ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டிய நபரால் பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன. வைரலாகி வரும் அந்த வீடியோவில் ஆரஞ்சு மிட்சுபிஷி ட்ரைட்டோன் ரக 4 சக்கர இயக்க வாகனம் சிப்ராங் ஜெயா சாலையில் மிகவும் ஆபத்தான முறையிலும் தாறுமாறாகவும் பின்னோக்கி இயக்கப்படுவது தெளிவாக தெரிகிறது. மற்ற வாகனமோட்டிகளுக்கு ஆபத்து ஏற்படுவதை தடுக்க அங்கிருந்த பொதுமக்கள் சிலர் உடனடியாக செயல்பட்டு அந்த வாகனத்தை நோக்கி சென்று அதை தடுக்க முயன்றனர். அதனைத் தொடர்ந்து வெளியான மற்றொரு வீடியோவில் பொதுமக்கள் அந்த வாகனத்தை வெற்றிகரமாக வழிமறித்து நிறுத்தி ஓட்டுநரை கீழே இறங்குமாறு உத்தரவிடுவதை காண முடிகிறது. இந்த காட்சிகள் இணையத்தில் பரவியதை தொடர்ந்து வலைத்தளவாசிகள் பலரும் தங்களின் அச்சத்தை வெளிப்படுத்தி வருவதோடு இதுகுறித்து உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போதைய நிலவரப்படி அந்த ஓட்டுநரின் அடையாளம் மற்றும் இந்த சம்பவத்திற்கான காரணம் இன்னும் தெரிய வரவில்லை. போலீசும் இது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வ அறிக்கை எதனையும் வெளியிடவில்லை. சமையலுக்கு நேரம் இல்லையா? இதோ செஃப் EG ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் EG ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.